ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மற்றும் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விமானங்கள் பாகிஸ்தானை நோக்கி பறந்து 9 இடங்களை குண்டு போட்டு தாக்கி அங்கு குறைந்தது 100 பேர்களை கொலை செய்து, அதாவது டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. அப்படியே இதெல்லாம் நடந்த பிறகு காலை 9 மணி வரை பரப்பான சூழ்நிலை இருந்தது. 11 மணிக்கு யூனியன் கேபினெட் மீட்டிங் நடந்தது. இருப்பினும் பிரதமருக்கு அதிகமாக்கப்பட்டு விட்டது பாதுகாப்பு. ஜனாதிபதிக்கும் துணை ஜனாதிபதிக்கும் அதிகமாகி விட்டப்பட்டது. ராணுவ அமைச்சர், உள்துறை அமைச்சர் போன்றவர்களுக்கு இருக்கக்கூடிய 60 பேரை தவிர 120 பேர் இப்ப பாதுகாக்கிறார்கள். காரணம், எனி டைம் பாகிஸ்தான் இவர்களுடைய உயிருக்கு ஆபத்தாக மாறக்கூடும் என்று ஒன்று. இந்தியாவில் தீவிரவாதிகள் கேம்ப் கிடையாது. பாகிஸ்தான் எதை அடிப்பாங்க? நியூ டெல்லி ஏர்போர்ட் இல்ல சென்னை ஏர்போர்ட் அந்த மாதிரிலாம் ஒரு இருக்கக்கூடிய இதை பண்ணதுக்கு சான்சஸ் உண்டுங்க. சிவிலியன் ஏரியாவை தான் அடிப்பாங்க. எங்கே பொதுமக்கள் இருக்கிறார்களோ அங்க இல்லையா ராணுவ தடவாளங்களை எல்லாம் வீணடிக்கிறது என்று. அதற்கு இந்திய ராணுவம் தயாராக இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் என்று பிரதமரே இந்த ஆபரேஷனுக்கு பெயர் வைத்தார். அந்த ஆபரேஷன் சிந்தூர் 2 இரண்டாவதாக இன்னும் ஓரிரு நாட்களில் கண்டிப்பாக இன்று இரவு மீண்டும் தாக்குதல் இருக்கும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் 1 மணி நேரத்தில் பாகிஸ்தானுடைய அதிபர் ஷரீப் அவர்கள் நிருபர் கூட்டத்தில் பேசி அங்கு நாங்கள் தழைந்து போக மாட்டோம், நாங்களும் பதிலடி கொடுப்போம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். இன்னும் காங்கிரசும் ராகுல் காந்தியும் பேச்சு நின்றாங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு வரக்கூடிய சில திமுக சப்போர்டர்ஸ் கூட எதிர்வினையாக பேசினார்கள். இன்னும் என்ன பண்ணுவாங்க? ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா இல்ல வாழைப்பழம் சாப்பிடுவாங்களா? தமிழகத்தில் இருக்க ஊடகங்கள் இருக்கக்கூடிய நெறியாளர்களாக வரக்கூடியவனும் சரி, யாருக்குமே தெரியாதுங்க. அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க. அவ்வளவு தீவிரமாக இருக்க போகிறது. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், நினைத்ததை முடிப்பவன் நான் என்று எப்படி எம்ஜிஆர் பாடினாரோ அதே மாதிரி நினைத்ததை முடிப்பவன் நான் என்று இன்று நரேந்திர மோடி பாடுகிறார். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். இந்த நம்முடைய இந்திய ராணுவத்துடைய பதிலடி தாக்குதல் அதிகாலையிலேயே எனக்கு கால் பண்ணி சொன்னது நீங்க தான். அதாவது ஒரு 2 மணி இருக்கும் நைட்டு கால் பண்ணி இது போன்ற ஒரு தாக்குதல் நடைபெற்றுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற தகவல்களை சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி சார். இப்போ சார் இந்த தாக்குதல் டெல்லியில இப்ப என்னென்ன சார் நடந்துட்டு இருக்கு? ஏன்னா ஹை செக்யூரிட்டி மீட்டிங் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. சோ பிரதமர் மோடி அவர்கள், உள்துறை அமைச்சர் அவர்கள் எல்லாருமே பிஸியா இருந்துட்டு இருக்காங்க. இப்ப டெல்லியில இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? ரியல் ஒன் நேயர்களுக்கு நான் நெல்லை சிவா மூலமாக ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்றால், எனக்கு தெரிந்தவுடன் ரியல் ஒன் நேயர்களுக்கு சிவா மூலமாக சொல்ல வேண்டும் என்ற துடிப்பு 74 வயதிலும் இருந்தது எனக்கு. காரணம், எனக்கு நெல்லை சிவா கொடுக்கக்கூடிய வாழ்த்துக்கள், ஆதரவுகள் மற்றும் உணர்ச்சி பூர்வமான ஒரு ஒத்துழைப்பு. அதுக்கு தான் தாங்கள் கேட்டீர்கள் டெல்லியில் என்ன நடக்கிறது என்று. இன்று காலை 12:15 மணிக்கு பிரதமருடைய ஆணையின் பெயரில் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மற்றும் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விமானங்கள் பாகிஸ்தானை நோக்கி பறந்து 9 இடங்களை குண்டு போட்டு தாக்கி அங்கு குறைந்தது 100 பேர்களை கொலை செய்து, அதாவது டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. அப்படியே இதெல்லாம் நடந்த பிறகு காலை 9 மணி வரை பரபரப்பான சூழ்நிலை இருந்தது. 11 மணிக்கு யூனியன் கேபினெட் மீட்டிங் நடந்தது. இருப்பினும் பிரதமருக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் RAX என்று சொல்லக்கூடிய ராக்ஸ் சீக்ரெட் டெலிபோன் இருக்குதுங்க. 5 டிஜிட் தாங்க அதுல. அப்ப நீங்க தான் போன்ல பேசலாம். அது ஐபி தான் ஆபரேட் பண்றாங்க. அதை நீங்க யாரும் ஒட்டு கேட்க முடியாது. மொபைல் போன்ல பேசல அவங்க. ஆனாலும் அந்த தொலைபேசி பிரதமர் அனைத்து மந்திரிகளையும் எழுப்பி விட்டு 11 மணிக்கு கேபினெட் மீட்டிங் இருக்குன்னு சொன்னாரு. இன்னைக்கு பாருங்க, டெல்லியில பரபரப்பான சூழ்நிலை. இது பாகிஸ்தானுக்கு ஒரு மாபெரும் பிரச்சனையை உண்டாக்கி விட்டது. பல எதிர்கட்சி தலைவர்கள், இன்க்ளூடிங் ராகுல் காந்தி, இன்க்ளூடிங் பல பத்திரிகைக்காரர்கள், ஏன் நரேந்திர மோடி தாக்கவில்லை, சோர்ந்து போனாரா, எழுந்து போனாரா என்னெல்லாம் கேட்டார்கள். ஆனால்
நரேந்திர மோடி இரவாக இரவாக சொல்லி ராகுல் காந்தியும் காங்கிரஸ் போன்றவர்களை எல்லாம் ஒரு திணற அடித்து விட்டார். இதை நாங்கள் 4 பாகமாக பார்க்கலாம்: அரசியல், அதை தவிர இராணுவம், அரசாங்கம் என்றெல்லாம் சொல்லி. தமிழ்நாடு இந்த 4 பாகத்தை பிரிச்சீங்கன்னா டெல்லியில நடக்கக்கூடியது என்னன்னா, இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு போய் பார்த்துட்டு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. காரணம், திரௌபதி முர்மு தான் கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் ஆர்ம் போர்சஸ். அவங்க தான் ராணுவ தளபதிக்கு தலைமை தாங்குபவர். இரண்டாவது, அனைத்து கட்சி கூட்டத்தை நாளை கூட்டியிருக்கிறார். மூன்றாவதாக, பிரதமரே ஒரு இளம் பெண், குஜராத்தி பெண், ஒரு விமானப்படை தலைவர், பெங்களூரில் படித்தவர் ஆக இருவரையும் வைத்து அயலுறவு தொழிலாளர் சுழை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, அவர் ஒரு காஷ்மீர் பண்டித்காரர், அவரை வைத்து நிருபர்களுக்கு விளக்கத்தை சொல்லிவிட்டு முடித்தார்கள். இந்த 3 முக்கியம் தான் நிறைய நடந்தது டெல்லியில். ஆனாலும் பிரதமருக்கு அதிகமாக்கப்பட்டு விட்டது பாதுகாப்பு, ஜனாதிபதிக்கும் துணை ஜனாதிபதிக்கும் அதிகமாகி விட்டப்பட்டது. ராணுவ அமைச்சர், உள்துறை அமைச்சர் போன்றவர்களுக்கு இருக்கக்கூடிய 60 பேரை தவிர 120 பேர் இப்ப பாதுகாக்கிறார்கள். காரணம், எனி டைம் பாகிஸ்தான் வந்து இவர்களுடைய உயிருக்கு ஆபத்தாக மாறக்கூடும் என்று. ஒன்று. அரசியல் ரீதியாக சிவா, பல தொலைக்காட்சிகள், நான் டைம்ஸ் நவ், ரிபப்ளிக், இந்தியா டிவி போன்ற தொலைக்காட்சிகளில் பங்கேற்று ரியல் ஒன் நேயர்களுக்காக அரை மணி நேரம் ஒதுக்கி உங்களுடன் வந்து நான் பேசுகிறேன். அப்பொழுது பல கருத்துகள் வருகின்றன. அந்த கருத்துக்களை எல்லாம் சாராம்சம் சொல்ல வேண்டும் என்றால், இந்தியா சாதித்து விட்டது. இனி பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய எதிர்வினைகளை இந்தியா சமாளிக்குமா? உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுடைய கேம்புகளை அடித்து விட்டோம். ஆனால் இந்தியாவில் தீவிரவாதிகள் கேம்ப் கிடையாது. பாகிஸ்தான் எதை அடிப்பாங்க? நியூ டெல்லி ஏர்போர்ட், இல்ல சென்னை ஏர்போர்ட், அந்த மாதிரிலாம் ஒரு இருக்கக்கூடிய இதை பண்ணறதுக்கு சான்சஸ் உண்டுங்க. சிவிலியன் ஏரியாவை தான் அடிப்பாங்க, எங்கே பொதுமக்கள் இருக்கிறார்களோ அங்க. இல்லையா, ராணுவ தடவாளங்களை எல்லாம் வீணடிக்கிறது என்று. அதற்கு இந்திய ராணுவம் தயாராக இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் என்று பிரதமரே இந்த ஆபரேஷனுக்கு பெயர் வைத்தார். அந்த ஆபரேஷன் சிந்தூர் 2 இரண்டாவதாக இன்னும் 1 நாட்களில் தயாராக இருக்கிறது இந்திய ராணுவம். அவங்க எதனா பண்ணாங்கன்னா டக்குன்னு அடிக்கிறதுக்கு. 150 இடங்கள் என்று நான் சொன்னேன், 9 இடங்களை முடிச்சிருக்காங்க. இன்னும் 141 இடங்கள் இருக்கின்றன சிவா. இந்த முறைகளை எல்லாம் வைத்து பார்த்தால் சிவா, கண்டிப்பாக இந்தியாவிற்கு ஒரு மாபெரும் வெற்றி. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தலைமைக்கு வெற்றி. இது அரசியல் ரீதியாக பார்க்க போனால் பாஜகவிற்கு பீகார் தேர்தலில் வெற்றியை கொடுக்கும், தமிழக தேர்தலிலும் வெற்றி கொடுக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்ததாக, ரியல் ஒன் தமிழ் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், என் ராம் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திடம் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்து பத்திரிகையின் ஆசிரியர் ஒரு ட்வீட் போட்டார். வஜிதா என்று மேடம் அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டதை ரீட்வீட் பண்ணார் என்றாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து இந்திய ராணுவத்தை தாக்கிவிட்டது என்று. ஸ்ரீநகரில் 3 விமானங்கள் தரையிறக்கப்பட்டன, சுடப்பட்டு. அது பொய்யான செய்தி. அந்த பொய்யான செய்தியை போட்டதற்கு எப்படி ஆனந்த விகடன் இதை ஒரு கார்ட்டூன் போட்டாங்களோ, எப்படி எல் முருகனும் அண்ணாமலையும் சேர்ந்து கொண்டு அதுக்கு கேஸ் போட்டு ஆனந்த விகடன் அந்த கார்ட்டூனை எடுத்ததோ, அதே மாதிரி ஹிந்து மேலையும் கேஸ் போட போகிறார்கள். ஆக மொத்தம் என் ராம் நரேந்திர மோடியினுடைய காழ்ப்புணர்ச்சியை பற்றி, அவர்கள் கக்கக்கூடிய விஷத்தை பற்றி, தமிழகத்தில் எப்படி ஹிந்து என்ற பத்திரிகை தன்னுடைய விற்பனையை குறைத்து கொண்டு ஏற்கனவே சிபிஎம், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் போன்றவர்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் சப்போர்ட் பண்றதுனால அதனுடைய சர்க்குலேஷன் வந்து மாலினி பார்த்தசாரதி, எடப்பாடி பழனிசாமியும் நரேந்திர மோடியும் சந்திப்பதாக மொத்தம் இந்துவில் குடும்பத்தில் ஒரு குழப்பம். இருப்பினும் பத்திரிகை தொழிலாளர்கள் மூலமாக பல பத்திரிகைக்காரனுக்கு காத்தால் மட்டும் ஒண்ணுமே தெரியலைங்க. அட்லீஸ்ட் நானான உங்களுக்கு 1:30 மணிக்கு நான் காலைல எழுப்பி விட்டேன், உங்களை சீக்கிரம் எழுந்து காசி உள்ள நடக்குதுன்னுட்டு. ஆனா பல பத்திரிகை, இதெல்லாம் தான் டெல்லியில நடக்கக்கூடிய சில சூழ்நிலைகள். இருப்பினும் டெல்லி பரபரப்புடன் இருக்கிறது. இன்னும் ஒரு வாரம், ஒரு 10 நாள் இந்த ஸ்டோரி ஓடும்னு நினைக்கிறேங்க. வரக்கூடிய நாட்களில் தாக்கம் அதிகமாகும் என்று தான் என்னுடைய கணிப்பு சிவா. சார், இப்போ எல்லை பகுதியில பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பீரங்கி தாக்குதல்ல ஈடுபட்டு இருக்காங்க. நம்முடைய இந்திய மக்கள் அப்பாவிகள் 10 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகிட்டு இருக்கு.
அப்போ இது பாகிஸ்தானுடைய பதிலடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இந்தியாவுடைய ரியாக்ஷன் எப்படி சார் இருக்கும்? உடனே 10 அது மாதிரி ஊர்ஜிதப்படுத்தப்படாத செய்தி. அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டால் கண்டிப்பாக இன்று இரவு மீண்டும் தாக்குதல் இருக்கும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இருவரும் பேசிக்கொண்டிருப்பது 2:30 மணி. இன்னும் 1 மணி நேரத்தில் பாகிஸ்தானுடைய அதிபர் ஷரீப் அவர்கள் நிருபர் கூட்டத்தில் பேசி, அங்கு நாங்கள் தழைந்து போக மாட்டோம், நாங்களும் பதிலடி கொடுப்போம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். இன்னும் பாகிஸ்தானில் ஏழ்மை, அதுவும் பசி பசியுடன் இருக்கக்கூடிய ஏழை மக்கள், பல இளைஞர்கள், வேலையின்றி இல்லாதவர்கள் அங்கு பிணியுடன் இருக்கிறார்கள். மண்ணெண்ணெய் கிடையாது, வெங்காயம் கிடையாது, அரிசி கிடையாது, ஏற்றுமதி இறக்குமதி கிடையாது. தீவிரவாதத்தை ஒன்றே வைத்துக் கொண்டு அங்க இருக்கக்கூடிய நிலைமைகளை எல்லாம் பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. பாகிஸ்தான் என்பது இன்னும் ஓரிரு மாதங்களில் உணவு இல்லாமல் பிணங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய அளவிற்கு கூட அங்க போகலாங்க. அவ்வளவு வறுமை வந்து விட்டது சிவா அங்க. காரணம், இந்தியா கடந்த 10 நாட்களாக நதியை குறைப்பிட்டு விட்டார்கள், சிந்து நிதியை குறைப்பிட்டு விட்டார்கள். அங்கு போர் உள்ள இராணுவத்திற்கும் உள்ள இருக்கக்கூடிய பொதுமக்களுக்குமே சண்டை வந்துடுச்சுங்க. அங்க பிஸ்கெட் கூட கிடைக்கலைங்க, டபுள் பிரெட் கிடைக்கலைங்க. வட இந்தியாவில் பிரெட் தான் சாப்பிடுவாங்க, ரொட்டி, டபுள் ரொட்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அது கிடையாது. சப்ஜின்னு காய்கறிகள் அது கிடையாது. வெங்காயம் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்ய வேண்டிய நிலைமை. ஆக மொத்தம் இந்த வாகா பார்டரையும் அட்ரி பார்டரையும் மூடப்பட்டு விட்டதனால் அங்கிருந்து செல்லக்கூடிய உணவுப் பொருட்கள் நின்று விட்டது. ஆக மொத்தம் பாகிஸ்தான் இராணுவம் மூலமாக தாக்குதல், பொருளாதார ரீதியாக தாக்குதல், அரசியல் ரீதியாக தாக்குதல். அயல் நாடுகள் எந்த கண்ட்ரியும் பாகிஸ்தான் கிட்ட போவீங்க பாருங்க. இந்தியாவில் 165 மாநில தேசங்கள் இந்தியா நரேந்திர மோடியை பாராட்டி இருக்கிறது. ஒத்தங்குடைய எதிர்த்து சொல்லல. ஆனா நேத்தி மட்டும் டில் எஸ்டர்டே காங்கிரஸும் ராகுல் காந்தியும் பேச்சு நின்றாங்க, பெனத்தினாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு வரக்கூடிய சில திமுக சப்போர்ட்டர்ஸ் கூட எதிர்வினையாக பேசினார்கள். இன்னும் என்ன பண்ணுவாங்க? வாய்ஸ்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா, இல்ல வாழைப்பழம் சாப்பிடுவாங்களா? தமிழகத்தில் இருக்க ஊடகங்கள் இருக்கக்கூடிய நெறியாளர்களாக வரக்கூடியவனும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் ஆதரவாளர்கள் எல்லாம் பேசிக்கிறார்களே, அவங்க எல்லாம் வாயில் என்ன வச்சிருக்காங்க? வெள்ளம் வச்சுட்டு இருக்காங்களா, இல்ல பாகக்காய் வச்சுட்டு இருக்காங்களா? ஒரு அரசியல் இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட புரியாமல் இருக்கும். நரேந்திர மோடி மீண்டும் வட இந்தியாவில் வந்து விட்டால் மு.க. ஸ்டாலினுடைய கனவு பலிக்காது என்று கூட சொல்லலாங்க. இதனுடைய எக்ஸ்டென்ஷன் இருக்கு பாருங்க, ஆக்கிரமிப்பது யாருக்குமே தெரியாதுங்க. அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க. அவ்வளவு தீவிரமாக இருக்க போகிறது. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், நினைத்ததை முடிப்பவன் நான் என்று எப்படி எம்ஜிஆர் பாடினாரோ, அதே மாதிரி நினைத்ததை முடிப்பவன் நான் என்று இன்று நரேந்திர மோடி பாடுகிறார். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.